நாங்கள் எப்போ வீட்டுக்கு போனாலும் எந்த டைமுக்கு போனாலும் விஜயம்மா போன உடனே எங்களுக்கு டீ வச்சு கொடுத்துருவாங்க, கீர்த்திக்காக தான். அப்புறம் அப்படியே டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்போம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிரியா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. கீர்த்தியோட தங்கச்சி பிரியா ஜலகண்டாபுரமில் இருக்கா. எப்போ ஊருக்கு வந்தாலும் பிரியா வீட்டுக்கு போகாமல் நாங்கள் வரமாட்டோம். அப்படியே சிக்கனு மட்டனு எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கேயே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கே போய் எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு மாதிரி ஜாலியாக செம்மையாக இருக்கும். அப்புறம் அன்னைக்கு பார்த்து சரியான மழை, பயங்கரமாக மழை பெஞ்சு நைட்டு 8 மணி வரைக்கும் கண்டினியூஸாக அந்த ரோடு ஃபுல்லாக 6 மாதிரி தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்குது. காரோட டயர் வேறு பாதி விலகு மூழ்கி போச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணியெலாம் வடிஞ்சு போச்சு. இந்த ரணகாலத்துலேயும் நான் சிக்கன் கபாப் பிரியா செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சா. இந்த பவுடர் எங்கே வாங்கின பிரியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த சில்லி சிக்கன் கடையிலேயே கேட்டால் கொடுப்பாங்க அப்படின்னு 50 ருபீஸ்க்கு 250 கிராம் கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன், நம்ம வீட்டில் கொண்டு போய் சிக்கன் போட்டு பார்க்கலான்னு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் கீரை குழம்பு தான் செஞ்சுருந்தாங்களா. என்னோட மாமியாருக்கு விதவிதமாக நிறைய ரெசிபிலாம் செய்ய தெரியாது. ஆனால் அவங்க சிம்பிளான ரெசிபி தான் செய்வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை குழம்பு, பருப்பு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அவங்க செய்கிற எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீர்த்திக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க கீரை குழம்பு செய்யும்போது நானும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நான் செஞ்சேன்னா அந்த டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் நான் பெங்களூர்லேருந்து கிளம்பும் போதே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். ஊருக்கு போனால் முட்டை போண்டா சாப்பிடணும், பரோட்டா சால்னா சாப்பிடணும் அப்படின்னு. அப்புறம் வந்த உடனே அந்த தாரமங்கலத்தில் ஒரு இடத்துல, அந்த கடை பேர் வர எனக்கு தெரியல எக்ஸாக்டாக லொக்கேஷனும், அந்த முட்டை போண்டா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இது எப்படா வாங்கிட்டு வருவாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம்லாம் போய் எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி வேறு மூக்கு குத்தணுமா, அடங்கவே மாட்டேங்குதான் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பரோட்டா சாப்பிட்டு வரலாமேன்னு ஒரு கடைக்கு போய் தாரமங்கலத்தில் அந்த பரோட்டா மாஸ்டரை மாற்றிட்டாங்களாமா. ஒரு மாதிரி காஞ்சி போய் நல்லாவே இல்லை, ஏன்டா இங்கே வந்தோன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு வேறு இன்னொரு கடைக்கு போயிருந்தோமா. அங்கே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு அந்த பரோட்டா. அதை பார்சல் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்.